ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் வித் மீ மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். நம்ம பாட்காஸ்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இன்னைக்கு நாம பார்க்க போற எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற எல்லா முக்கியமான வொகாபுலரிஸோட பிரீமியம் பிடிஎஃப்பும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா இருக்கு. சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாட்காஸ்ட்ல ஒரு முக்கியமான டிப். நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் தி வீடியோ. அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அதே சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிங்க. எஸ்பெஷலி பிகினர்ஸ், இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஐ அஷ்யூர் யூ நெக்ஸ்ட் 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட தலைப்பு Truce in Tatters on the Cambodia-Thailand conflict. ASEAN should do more to end dispute between Cambodia and Thailand. Truce in Tatters அப்படின்னா போர் நிறுத்தம் அல்லது சமாதான ஒப்பந்தம் கிழிந்து தொங்குது, அதாவது சுக்குநூறா உடைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். கம்போடியா தாய்லாந்து சண்டையை பத்தி தான் இந்த ஆர்டிக்கல். ஆசியான், அதாவது அவங்களோட பிராந்திய கூட்டமைப்பு, இந்த சண்டையை முடிக்க இன்னும் அதிகமா முயற்சி செய்யணும்னு சொல்றாங்க. லெட்ஸ் டைவ் இன். The resumption of hostilities between Thailand and Cambodia this week, இந்த வாரம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே பகைமை மீண்டும் தொடங்கியுள்ளது, marks a dangerous unraveling of the fragile truce that US President Donald Trump helped broker just 2 months ago. இது ஒரு ஆபத்தான அறிகுறி. ரொம்ப பலவீனமா இருந்த ஒரு சமாதான ஒப்பந்தம் உடையுது. இந்த ஒப்பந்தத்தை 2 மாசத்துக்கு முன்னாடி US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான் கஷ்டப்படி உருவாக்கினாரு. அவர் எங்க போனாலும் பஞ்சாயத்து தான் போல. And a slide toward a conflict that threatens regional stability. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியோட ஸ்திரத்தன்மைக்கே ஆபத்து வர்ற மாதிரி ஒரு பெரிய சண்டைக்கு இது வழிவகுக்குது. The latest escalation began in May. இந்த சமீபத்திய மோதல் மே மாசம்தான் ஆரம்பிச்சது. When a Cambodian soldier was killed in skirmishes near the ancient Priya Vihar temple in the contested border region. சர்ச்சைக்குரிய எல்லையோர பகுதியில இருக்கிற பழமையான பிரியா விஹார் கோயிலுக்கு பக்கத்துல நடந்த சின்ன சண்டைகள்ல ஒரு கம்போடிய வீரர் கொல்லப்பட்டார். Cambodia responded by banning Thai goods and closing key border crossings. இதுக்கு பதிலடியா கம்போடியா தாய்லாந்து பொருட்களை தடை செஞ்சாங்க, முக்கியமான எல்லை சாவடிகளையும் மூடிட்டாங்க. Driving bilateral ties to a new low. இதனால இருதரப்பு உறவுகளும் ஒரு புதிய தாழ்வான நிலைக்கு போயிடுச்சு. In July, 5 Thai soldiers were injured in a landmine explosion in the same area. ஜூலை மாசம் அதே பகுதியில நடந்த கன்னிவெடி வெடிப்புல 5 தாய்லாந்து வீரர்கள் காயமடைஞ்சாங்க. பேங்காக், அதாவது தாய்லாந்து அரசாங்கம் கம்போடியா தான் கன்னிவெடிகளை பதிச்சதா குற்றம் சாட்டி தூதரக உறவுகளையும் குறிச்சிக்கிட்டாங்க. This was followed by cross-border fighting that killed at least 48 people and displaced over 3 lakh civilians in 5 days. இதைத் தொடர்ந்து எல்லை தாண்டிய சண்டை நடந்தது. இதுல 5 நாள்ல குறைஞ்சது 48 பேர் கொல்லப்பட்டாங்க, 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. In late July, a diplomatic push by Malaysian Prime Minister Anwar Ibrahim, backed by Mr. Trump, produced a ceasefire. ஜூலை கடைசியில மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமோட தூதரக முயற்சி, அதுக்கு ட்ரம்ப்பும் ஆதரவு கொடுத்தாரு. அதனால ஒரு போர் நிறுத்தம் உருவாச்சு. But tensions lingered. ஆனா பதட்டம் நீடிச்சிட்டே தான் இருந்துச்சு. In November, Thailand announced that it would suspend implementation of the ceasefire after a landmine blast injured several soldiers. நவம்பர்ல ஒரு கன்னிவெடி வெடிப்புல பல வீரர்கள் காயமடைந்த பிறகு போர் நிறுத்தத்தை தற்காலிகமா நிறுத்தி வைக்க போறதா தாய்லாந்து அறிவிச்சது. That decision set the stage for the fighting on December 7. அந்த முடிவுதான் டிசம்பர் 7 நடந்த சண்டைக்கு களம் அமைச்சு கொடுத்துச்சு. With Cambodia accusing Thailand of launching air strikes. தாய்லாந்து வான்வழி தாக்குதல்களை நடத்துறதா கம்போடியா குற்றம் சாட்டியது. The Thai-Cambodian crisis has colonial roots in the Franco-Siamese Thai treaties of 1904 and 1907. இந்த தாய்-கம்போடியன் நெருக்கடிக்கு காலனித்துவ காலத்திலேயே வேர்கள் இருக்கு. 1904 மற்றும் 1907ல பிரான்சுக்கும் சியாமுக்கும் இடையே நடந்த ஒப்பந்தங்கள் தான் காரணம். Which defined the boundary between Siam and French Indochina. இந்த ஒப்பந்தங்கள் தான் சியாமுக்கும் பிரெஞ்சு இண்டோசைனாவுக்கும் இடையேயான எல்லையை வரையறுத்தது. While these treaties sketched borders along the forested Dangrek ranges, இந்த ஒப்பந்தங்கள் காடுகள் நிறைந்த டாங்க்ரெக் மலைத்தொடர் வழியா எல்லையை வரைஞ்சாலும் the line remained largely undemarcated on the ground. நம்ம 2 மாநிலத்துக்கு நடுவுல எங்க பார்டர் இருக்குன்னு தெரியாத மாதிரி ஒரு நிலைமை.
The flashpoint has been Priya Vihar. பிரச்சனைக்கு முக்கிய காரணம் பிரியா விஹார் கோயில் தான். The 11th century Khmer Hindu temple and UNESCO World Heritage Site. இது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த Khmer Hindu கோயில் மற்றும் UNESCO World Heritage Site ஆகும். In 1962, the International Court of Justice awarded Cambodia sovereignty over the temple. 1962ல சர்வதேச நீதிமன்றம் கம்போடியாவுக்கு தான் அந்த கோயில் மேல இறையாண்மை இருக்குன்னு தீர்ப்பளிச்சது. ஆனா இந்த சர்ச்சை இன்னமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. But the dispute has endured in the absence of a mutually accepted border demarcation. ஆனா இரு தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு எல்லை வரையறை இல்லாததால இந்த சர்ச்சை இன்னமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. The latest flare-up reflects an erosion of trust and hostility between the two nations. இந்த சமீபத்திய மோதல் இரு நாடுகளுக்கும் இடையே நம்பிக்கை சிதைந்து பகைமை வளர்ந்திருக்கிறத காட்டுது. Foreign investors and tourists watch nervously as the two ASEAN members exchange fire across the border. இந்த ரெண்டு ASEAN உறுப்பு நாடுகளும் எல்லை தாண்டி துப்பாக்கிச்சூடு நடத்துறத வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் சுற்றுலா பயணிகளும் பதட்டத்தோட காக்குறாங்க. ASEAN is already grappling with a far larger challenge in Myanmar. ASEAN அமைப்பு ஏற்கனவே மியான்மர்ல ஒரு பெரிய சவாலை சமாளிச்சிட்டு இருக்கு, where a brutal military regime seems determined to cling to power even at the cost of its own people. அங்க ஒரு கொடூரமான ராணுவம் ஆட்சி சமூக மக்களை பலி கொடுத்தாவது அதிகாரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு உறுதியா இருக்கு. If the Thai-Cambodia border crisis metastasizes into something worse, ஒருவேளை இந்த தாய்-கம்போடியா எல்லை பிரச்சனை இன்னும் மோசமான ஒன்னா உருமாறினா, Southeast Asia's hard-won reputation for stability and economic cooperation could further be undermined. தென்கிழக்கு ஆசியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு இன்னும் சேதமடைய கூடும். Regional powers such as Malaysia and Indonesia both have the interests and the influence to facilitate renewed dialogue. Malaysia, Indonesia போன்ற பிராந்திய சக்திகளுக்கு மீண்டும் பேச்சுவார்த்தையை சுலபமாக்குறதுல ஆர்வமும் இருக்கு, செல்வாக்கும் இருக்கு. And must press both sides to return to talks without delay. அதனால அவங்க தாமதமில்லாம இரண்டு தரப்பையும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப சொல்லி ஒட்ட கொடுக்கணும். Once the ceasefire is restored, ASEAN should promote confidence-building measures to address the deep mistrust between the two countries. போர் நிறுத்தம் மீண்டும் வந்ததும் ஆசியான் அமைப்பு இரு நாடுகளுக்கும் இடையேயான ஆழ்ந்த அவநம்பிக்கையை சரிசெய்ய நம்பிக்கை உருவாக்கும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கணும். And ensure that another round of fighting does not erupt. அப்பதான் இன்னொரு சண்டை வெடிக்காம இருப்பதை உறுதி செய்ய முடியும். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் முடிஞ்சுது. இப்போ ஒரு சின்ன பட் சூப்பர் யூஸ்ஃபுல் பிரேக். உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு விஷயம். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. அதுல vocabularies, idioms and phrasesனு எல்லாமே இருக்கு. ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு தடவை படிச்சா மறுபடியும் மறக்கவே மாட்டீங்க. சோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இன்னொன்னு, இந்த மாதிரி பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதுல இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இட் டேக்ஸ் a lot of effort to create this podcast. சோ உங்க சப்போர்ட் எங்க டீமுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்ட்க்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. All right, break over. Let's jump to the second editorial. இதோட தலைப்பு AI must pay. On the DPIIT working paper on AI and copyright issues. The working paper on AI and copyright issues is a good start. AI must pay, அதாவது artificial intelligence பணம் செலுத்த வேண்டும். AI மற்றும் காப்பிரைட் சிக்கல்கள் குறித்த DPIITயின் ஆய்வறிக்கையை பத்தி இந்த எடிட்டோரியல் பேசுது. இந்த ஆய்வறிக்கை ஒரு நல்ல தொடக்கம்னு சொல்றாங்க. Let's see what it says. The rapid strides being made by LLMs in terms of quality, depth of information, and sophistication of reasoning, LLMகள், அதாவது large language models, தரம், தகவல்களோட ஆழம் மற்றும் பகுத்தறிவோட நுட்பம் ஆகிய விஷயங்கள்ல மிக வேகமா முன்னேறிட்டு வருது. This is fueled by two major factors. இதுக்கு ரெண்டு முக்கிய காரணிகள் தான் எரிபொருள் மாதிரி செயல்படுது. The first is iterative advancements in applied machine learning techniques. முதலாவது applied machine learning techniquesல தொடர்ச்சியா வர்ற முன்னேற்றங்கள், which continuously improve the performance of LLMs. இது LLMகளோட செயல்திறனை தொடர்ந்து மேம்படுத்துது. The second is growing access to text, data and multimedia used in training these models. இரண்டாவது, இந்த மாடல்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்படுற டெக்ஸ்ட், டேட்டா, மல்டிமீடியாவுக்கு கிடைக்கிற அதிகப்படியான ஆக்சஸ்.
AI firms have argued that information on the internet should be freely usable for such training. AI நிறுவனங்கள் என்ன வாதாடுறாங்கன்னா, இன்டர்நெட்ல இருக்கிற தகவல்களை இந்த மாதிரி ட்ரெய்னிங்க்கு இலவசமா பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க. Even if reproduction and similar acts of syndication by any non-AI entity would be subject to a license fee and consent by the content producer. ஆனா இதே விஷயத்த, அதாவது தகவல்களை ரீப்ரொடியூஸ் பண்றத ஒரு AI இல்லாத நிறுவனம் செஞ்சா அவங்க கான்டென்ட் உருவாக்குனவர்கிட்ட இருந்து சம்மதம் வாங்கி லைசன்ஸ் ஃபீ கட்டணும். என்ன ஒரு நியாயம் பாருங்க. This has led to a fierce debate that pits the interests of AI hyperscalers and developers against content producers. இதனால ஒரு கடுமையான விவாதம் உருவாகியிருக்கு. ஒரு பக்கம் AI hyperscalers மற்றும் டெவலப்பர்கள், இன்னொரு பக்கம் கான்டென்ட் தயாரிப்பாளர்கள், அதாவது நியூஸ், என்டர்டெயின்மெண்ட், புக் பப்ளிஷிங் போன்ற துறைகள். In this light, the Department for Promotion of Industry and Internal Trade's working paper on AI and copyright issues proposal is a welcome step. இந்த சூழ்நிலையில DPIITயோட ஆய்வறிக்கை ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கை. Towards a solution where content providers are remunerated. கான்டென்ட் வழங்குறவங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி ஒரு தீர்வை நோக்கி இது போகுது. Without having a system that could put India's AI ecosystem at a disadvantage. அதே சமயம் இந்தியாவோட AI சூழலுக்கு எந்த பாதகமும் வராத மாதிரி பாத்துக்கணும். The paper solution boils down to a mandatory licensing framework. அந்த ஆய்வறிக்கையோட தீர்வு என்னன்னா, ஒரு கட்டாய உரிமம் வழங்கும் கட்டமைப்பு. Which would allow AI data scraping tools to limitlessly scrape public information from the internet. இது AI tools இன்டர்நெட்ல இருந்து புது தகவல்களை எல்லையே இல்லாம சுரண்ட அனுமதிக்கும். But would ensure that a non-profit copyright society-like body would collect payments from AI developers on the basis of revenue accrued to them through the benefits of training their models on Indian content producers' data. So, ஃப்ரீயா இனிமே சுட முடியாது. The reasoning is partly driven by practical shrewdness on the drafting committee's part. இந்த யோசனைக்கு ஒரு காரணம் வரைவு குழுவோட நடைமுறை புத்திசாலித்தனம், which rightly reasons that opting out of data scraping and enforcing this when AI developers ignore their wishes is not practical for every content producer. அவங்க சரியா யோசிக்கிறாங்க. எல்லா கான்டென்ட் தயாரிப்பாளராலையும் என் டேட்டாவை எடுக்காதேன்னு சொல்லிட்டு அதை AI டெவலப்பர்கள் மீறும்போது தடுத்து நிறுத்துறது சாத்தியமில்ல. The other driver is a belief in data processing as a right for AI models. இன்னொரு காரணம் என்னன்னா, டேட்டாவை ப்ராசஸ் பண்றது AI மாடல்களோட உரிமைன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. Seeing as they usually do not reproduce content they are trained on but synthesize fresh outputs. ஏனா AI மாடல்கள் பொதுவா அது கத்துக்கிட்ட கான்டென்ட்டை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்றதில்ல, ஆனா புதுசா சில விஷயங்களை உருவாக்குது. There are issues with how the royalty amount would be decided. ஆனா இந்த ராயல்டி தொகையை எப்படி முடிவு செய்வாங்கன்றதுல சிக்கல்கள் இருக்கு. Small publishers who put in effort and investment in their work may chafe at receiving as much remuneration a piece as a big media house putting out hundreds of articles a day. கஷ்டப்பட்டு முதலீடு செஞ்சு வேலை செய்யற சின்ன பதிப்பாளர்கள் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான கட்டுரைகளை வெளியிடுற பெரிய மீடியா நிறுவனத்துக்கு சமமா பணம் வாங்குறதுல எரிச்சல் அடையலாம். But a system for remuneration is urgent. ஆனா குறைபாடு இருந்தாலும் பணம் செலுத்துறதுக்கான ஒரு சிஸ்டம் அவசர தேவை. Lawsuits pitting AI firms against the publishers of the content they train models on are ongoing. AI நிறுவனங்களுக்கு எதிரா பதிப்பாளர்கள் தொடர்ந்த வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. And no uniform judicial thinking has materialized on the subject. இந்த விஷயத்துல இன்னும் ஒருமித்த நீதிமன்ற கருத்து உருவாகல. The white paper and a dissent by tech industry representatives is a promising gesture towards a collaborative framework. இந்த வெள்ளை அறிக்கை டெக் இண்டஸ்ட்ரி பிரதிநிதிகளோட மாற்று கருத்தையும் சேர்த்து ஒரு கூட்டு முயற்சிக்கு ஒரு நல்ல அறிகுறி. The government needs to support this.
அரசாங்கம் இத ஆதரிக்கணும். A flawed system can be deliberated in the courts. ஒரு குறைபாடுள்ள சிஸ்டத்தை நீதிமன்றங்கள்ல விவாதிக்கலாம். The absence of one is a gift to AI firms in their ongoing disruption of the media and net landscape. And that's a wrap on the second editorial. மக்களே, இன்னைக்கு அனாலிசிஸ் முடிஞ்சது. பட் வெயிட், ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ரெடியா? ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் ஈவினிங் 7 மணிக்கு ஒரு தரமான சம்பவம் நடக்குது. அதான் நம்ம எடிட்டோரியல் vocab லீக். இத vocabularyயோட IPLனே சொல்லலாம். டெய்லியும் அந்த நாள் எடிட்டோரியல்ஸ்ல இருந்து vocab குவிஸ் லைவா நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ஒரே ஃபன்னா இருக்கும். நீங்க படிச்சது மறக்காம இருக்க இது ஒரு சூப்பரான வழி. So, what are you waiting for? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே நம்ம vocab லீக்ல ஜாயின் பண்ணுங்க. See you there at 7 PM sharp. This is your friend Malar, signing off from Score Clever. Keep learning, keep growing. Bye-bye.